Namaste. Greetings to all of you. Grandmaster Chevak Akshayakuடைய Achieve the Impossible Lotus Sutra-லேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. If you want millions of dollars, give and share wisely. You must have good karma. உங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் அதை பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கிறத மட்டும் சொல்லாமல் சரியான இடத்துலையும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட தொடர்புடைய இன்னொரு செய்தி என்ன சொன்னாங்க, நல்ல கர்மா உனக்கு தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் ஹாவ் குட் கர்மா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போன சூத்திராவில் சொல்லும்போது உங்கள் சக்ராஸ் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது, உங்கள் வெற்றியை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நேற்று சொன்ன செய்தியில். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, உனக்கு நல்ல கர்மா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அதுக்கு அடிப்படை ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தான் விதைகளாக இருக்குங்கிறத பல முறை நம்ம சொல்லிட்டே வந்திருக்கோம். அப்போ அந்த விதைகளோட தரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பழங்கள் கிடைக்கும். இந்த பழங்களை குட் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்து அதை செஞ்சு காமிக்கிறீங்க இல்லையா, அதை விதைக்கிறீங்க இல்லையா, அந்த விதைக்கிற விதைக்கு அதுக்கேற்ற கர்மா, அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். இது எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ணுறது? இது அவ்வளோ இந்த சூத்திராவில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய முழு செய்தி இருக்குங்கிறத எப்படி நம்ம நம்புறது? நீங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேண்டாம். எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் 500 கம்பெனிஸ் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் ஒன்று எடுங்க, கூகுள் பண்ணுங்கள். அதில் மட்டும் நிறுத்தாமல் இன்னொரு அடிஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 15-20 இயர்ஸாக அதே இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும் இல்லையா. இந்த ஆட்கள் 15-20 வருஷமாக டாப்பில் இருக்காங்க. இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சீக்ரெட் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த சீக்ரெட்டில் தான் இந்த சூத்ரா இருக்குது. இந்த சூத்ராவை தான் அவங்க சீக்ரெட்டாக பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு அர்த்தம், இவங்களுடைய தர்ம காரியங்கள் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இவங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில எனக்கு, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க சீக்ரெட்டாக நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இவ்வளோ தர்ம காரியங்கள் செய்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரியாது, ஆனால் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் சம் ஆஃப் த திங்ஸ் அவங்க வெளியில் காமிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். அவங்க உலகத்துக்கு செய்யக்கூடிய நன்மைகளாக ப்ராஜெக்ட்ஸாகவே கண்ணுக்கு வெளியில் தெரியும். அது போக கோடிக்கணக்கில் இவங்க பணத்தை விதைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. விதைக்கிறது எங்கே? மக்களோட நன்மைக்காக. குறிப்பாக அவங்க வாழ்கிற நாட்டில் கூட இல்லாமல் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் இந்த எய்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஆர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்கிறதுக்கு, இது மாதிரி விஷயங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க விதைக்க அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு நல்ல கர்மா இருந்துகிட்டே இருக்குது. அப்போ சீக்ரெட் என்னது? மாஸ்டர் சொன்னதில், நீ ஜெயிக்கணும்னா நீ கொடுக்கணும். நீ எதை கொடுக்குற, எங்கே கொடுக்குறங்கிறத குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான செய்தி. இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்கிறதுக்கு என்னுடைய ஆசிகள். நமஸ்தே.